வணக்கம். திரையரங்கம் ரெட்டத்தலை. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் அருண் விஜய். 2 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் அவர் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கிரிஷ் திருக்குமரன். இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே காளி என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அருண் விஜய் வெளிநாடுகளில் பல வருடங்கள் இருந்துவிட்டு பாண்டிச்சேரிக்கு திரும்பி வருகிறார். ஆரம்பத்தில் ஒரு பாண்டிச்சேரியில் இருந்தவர். பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஆந்திரே அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் கூட இவருக்கு காதல். தன்னுடைய காதலியான ஆந்திரேயை சந்திக்கிறார். அந்த ஆந்திரே கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சித்தி இத்னானி. அந்த பொண்ணை பொறுத்தளவு எப்படின்னா, மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும், ஆடம்பரமான கார்களில் உலாவணும், மிகப்பெரிய அரண்மனையில் வாழ வேண்டும், அப்படிலாம் நினைக்கக்கூடிய கதாபாத்திரம். அப்படி நினைக்கக்கூடிய கதாபாத்திரம் சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய காளியை திருமணம் செய்து அப்படின்னு வரும்போது அவன் மனசுக்குள்ளே கவலை தான். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிறிதும் எதிர்பாராமல் காளி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அருண் விஜய் சாலையில் ஒரு மனிதனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அந்த ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாதையில் சந்தித்த அந்த மனிதன் இருக்கார்ல, அதுவும் அருண் விஜய் தான். 2 பேரும் ஒரே தோற்றம், ஒரே முக அமைப்பு. அப்படி இருக்கும்போது காளிக்கு அந்த மனிதனை பார்த்து ஆச்சரியம், அந்த மனிதனுக்கு காளியை பார்த்து ஆச்சரியம். அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் மால்பே உபேந்திரா. மிகப்பெரிய பணக்காரர் அவர், செல்வ செழிப்பில் மிதக்கக்கூடிய மனிதன். அப்படி இருக்கும்போது தன்னுடைய காரை காளிக்கு கொடுத்து, இந்த காரில் நீ எங்கே வேணாலும் போ, என்கிட்ட 5 கார் இருக்குது, இந்த காரில் எங்கே வேணாலும் இஷ்டப்படி உலாவு அப்படின்னு வரும்போது அந்த காரை எடுத்துகிட்டு தன்னுடைய காதலியான ஆந்திரேயை அதில் உட்கார வச்சு அப்படியே அந்த காரை ஓட்டி அப்படிலாம் வரும்போது அவள் ஆச்சரியமாக காளியை பார்க்குறா. இந்த கார் யார் காரு, இந்த காரில் நீ எப்படி வர்ற, உடனே எப்படி நம்பி இந்த காரை கொடுத்துருக்காங்க அப்படின்போது இந்த விஷயத்தை அவன் சொல்கிறான். அவள் ஒரு மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கைக்கு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் தானே. அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இந்த ஆளை போட்டு தள்ளிடு, போட்டு தள்ளிட்டேன்னா அவனுடைய சொத்து எல்லாமே நமக்கு சொந்தமாகிரும்ல, அதை வச்சு நம்ம அருமையாக வாழ்வோம். நம்ம எந்த காலத்தில் அரண்மனையில் வாழ முடியும், எந்த காலத்தில் கார்களுக்கு சொந்தம்லாம் ஆக முடியும், எந்த காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாவில் மிதக்க முடியும், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ அந்த ஆளை கொன்ன பிறகு நீயும் அவனும் ஒரே முகச்சாடையில் தானே இருக்கீங்க, நீ தான் அந்த ஆளுன்ற பேட்டர்னில் நீ உலாவிக்கிட்டுரு, வெளியே இருக்கவங்க எல்லாமே நீ தான் உபேந்திரான்னு நினைக்கட்டும், காளின்றது எனக்கு மட்டும் தெரியட்டும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தை அவன் செஞ்சிடறான். அந்த உபேந்திரா ஹஸ் பீன் கில்டு பை காளி. அதுக்கு பிறகு அந்த உபேந்திரா பணத்தெல்லாம் எங்கே மறைச்சி வச்சு அப்படி இப்படின்ற மாதிரி இருக்குன்றத அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த உபேந்திராவை பொறுத்தளவில் ஒரு குற்றவாளி. அவன் பல கொலைகள் இந்த மாதிரி பல மேட்டர்களுக்கெல்லாம் அவனை காவல்துறையை தேடிக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு. பாண்டிச்சேரிக்கு காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடணும் அப்படின்றதுக்காக 2 வாரம் கையெழுத்து போடணும், அதுக்காக பாண்டிச்சேரிக்கு வந்த ஆள் தான். கோவாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் அது. அப்படி வரும்போது அப்படி வந்திருக்க இடத்துல தான் காளியை அவன் சந்திக்கிறான். ஒரு ஸ்டேஜில் இவனுக்கே ஒரு உண்மை தெரியுது. என்ன அப்படின்னா, இவன் எப்படி உபேந்திராவை போட்டு தள்ளினானோ, அந்த உபேந்திரா காளியை போட்டு தள்ளுறதுன்ற முடிவில் அவன் இருந்திருக்கிறான். காளியை போட்டு தள்ளிட்டு காளின்ற பேரில் தான் உலாவணும்னு நினச்சிருக்கான். உபேந்திரான்ற ஒரு மனிதன் மேலே தானே ஏகப்பட்ட குற்ற செயல்கள் நடைபெற்று அப்படிங்கும்போது காவல்துறை, நீதிமன்றம் அப்படி இப்படின்ற அந்த மேட்டர்கள்லாம் இருக்குது. காளின்ற ஒரு மனிதன் மேலே எதுவுமே கிடையாதுல்ல, நம்ம காளியாக உலாவிக்கிட்டு இருப்போம் அவனை போட்டு தள்ளிட்டு அப்படின்னு நினச்சி அவன் அந்த பிளானில் தான் இருந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடியே காளி உபேந்திராவை போட்டு தள்ளியாச்சு. உபேந்திராவாக உலாவி கொண்டிருக்கக்கூடிய காளிக்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் உண்டாகின்றன. அவனே ஒரு கிரிமினல், அந்த கிரிமினல் இறந்தாச்சுன்றது வேறு விஷயம். அந்த கிரிமினலை தேடி மிகப்பெரிய கும்பல் அலைந்து கொண்டிருக்கிறது, விரட்டி கொண்டிருக்கிறது, அவனை போட்டு தள்ள வேண்டும் என்று. அந்த அளவிற்கு அவனால் பாதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆன்டி சோஷியல் குரூப் இருக்கிறது. அவர்கள் இந்த காளியை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் உபேந்திரா என்று நினைத்து. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது, உபேந்திராவின் பெயரில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய காளி இந்த சிக்கல்களிலிருந்து தப்பித்தானா இல்லையா அப்படின்றத இந்த திரைப்படத்தினுடைய பின்னால் வரக்கூடிய காட்சிகள் நமக்கு விளக்குகின்றன. இதுதான்
ரெட்டத்தல திரைப்படத்தினுடைய கதை. காளி, மால்பே உபேந்திரா என்ற 2 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் அருண் விஜய் நடித்திருக்கிறார். படம் முழுக்க அவர் இந்த கதாபாத்திரங்களை நன்கு புரிந்து கொண்டு எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டுமோ அதை இயல்பான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இவர் செய்திருக்கிறார். அவருடைய காதலியான ஆந்த்ரே கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சித்தி இத்னானி படம் முழுக்க மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். பேராசையுடன் எப்போதும் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் படத்தினுடைய பிற்பகுதியில் எப்படிப்பட்ட எதிர்பாராத பல காரியங்களை செய்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியம் உண்டாகிறது. படத்தினுடைய கிளைமாக்ஸில் அந்த கதாபாத்திரம் நடந்து கொள்ளக்கூடிய முறை நாம் சிறிதும் எதிர்பாராதது. அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக சித்தி இத்னானி பொருந்தி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய கதாபாத்திரத்தில் தான்யா ரவிச்சந்திரன் நடித்திருக்கிறார். காவல்துறை அதிகாரியாக படம் முழுக்க வருபவர் ஜான் விஜய். சில காட்சிகளில் அவருடைய நடிப்பு ஓவர் ஆக்டிங் என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதையும் நாம் கூறித்தான் ஆக வேண்டும். ஹரிஷ் பெராடி மிகவும் இயல்பாக தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். பாலாஜி முருகதாஸ் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பால் சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார். யோகி சாமி என்ற கன்னட நடிகர் படம் முழுக்க வருகிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பாக நடிக்க வேண்டுமோ அதை இந்த நடிகர் நன்றாக செய்திருக்கிறார். சாம் சிஎஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். பாடல்களுக்கு இவர் அருமையாக மெட்டமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசை பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. டிஜோ டோமி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக வரக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்களிப்பு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. லெவ்லின் அந்தோனி கான்ஸ்லேவஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இந்த படத்தொகுப்பாளருடைய திறமை மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பதை படத்தின் காட்சிகளை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. இந்த படத்தின் சண்டை காட்சிகளை அன்பறிவு, பிரபு ஆகியோர் செய்திருக்கிறார்கள். சண்டை காட்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றன என்று கூறலாம். எனினும் அருண் விஜயுடன் ஏராளமான நபர்கள் மோத வர அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் ஒற்றை மனிதனாக இருந்து கொண்டு அருண் விஜய் அனைவரையும் தாக்குகிறார், பந்தாடுகிறார் என்று சண்டை காட்சிகளில் காட்டப்படும்போது நம்மால் அதை நம்பவே முடியவில்லை. இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய கிறிஷ் திருக்குமரன் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் எழுதியிருக்கிறார். மாறுபட்ட கதை கருவை எடுத்த கிறிஷ் திருக்குமரன் திரைக்கதையை இன்னும் சிறப்பாக அமைத்திருக்கலாம். இன்னும் சிறப்பாக திரைக்கதையை இவர் எழுதியிருந்தால் இந்த திரைப்படம் இப்போது நாம் பார்ப்பதை விட சிறப்பாக இருந்திருக்கும். ஆகா ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் மாறுபட்ட ஒரு கதை கருவை கொண்ட திரைப்படம் என்ற வகையில் ரெட்டத்தல திரைப்படத்தை நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம்.